Hello viewers, welcome to our channel Focus Tamil Medium Students. Basic courseல day 10ல future perfect tense பற்றி பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கு தேவையான practice session தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ரெயின் அப்படிங்கிற டாபிக் கொடுத்து அது ரிலேட்டடாக சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போது நான் ஃபார்ம் பண்ண சென்டென்சஸ் என்னென்னு பார்த்துடலாம். இட் ரெயின்ட் எஸ்டர்டே. இதோட மீனிங் நேற்று மழை பெய்தது. நெக்ஸ்ட், இட் மைட் ரெயின் டுடே. மீனிங் இன்னைக்கு மழை பெய்யலாம். நெக்ஸ்ட், இஸ் இட் ஸ்டில் ரெய்னிங். இந்த சென்டென்ஸோட மீனிங் இன்னும் மழை பெய்து கொண்டு இருக்கிறதா. நெக்ஸ்ட் ஒன், இட் ஹேஸ் ஸ்டாப்ட் ரெய்னிங். மீனிங் மழை பெய்கிறது நின்றுச்சு. நெக்ஸ்ட், இட்ஸ் ரெய்னிங் அகைன். மீனிங் மறுபடியும் மழை பெய்துக்கிட்டு இருக்குது. லாஸ்ட் ஒன், இட் ரெயின்ட் ஹெவிலி. இந்த சென்டென்ஸோட மீனிங் ஹெவியாக மழை பெய்தது. இந்த மாதிரி மழையை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் மைண்டுக்கு ஞாபகம் வருதோ அதை அப்படியே இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வில் ஹேவ் அப்படின்ற வேர்ப் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா V3 வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இதுவே நெகட்டிவ் சென்டென்ஸ்னு வரும்போது சேம் அஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான், பட் நாட் அப்படின்ற வேர்ட் ஆட் பண்ணுவோம். இந்த எக்ஸசைஸை பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் கோர்ஸோட டே 10 வீடியோவை பார்த்துட்டு வந்து இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க டைரெக்டாக இந்த எக்ஸசைஸை பண்ணலாம். இப்போது நான் ஒவ்வொரு சென்டென்ஸாக ரீட் பண்ணிகிட்டே போவேன். அதுக்கு கீழே சில ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். நீங்கள் அதிலிருந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டான ஆன்சர் ஒன்னாக இருக்கலாம், இல்லை மோர் தென் ஒன் ஆப்ஷனாக கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், future perfect tense is used to talk about dash. An event planned to happen before a time in the future. Connection between past and future. An event happened before a point of time in the past. Next one, the children will dash slept by the time we reach home. Have, be, had. They will not dash home. Have returned, be returned, has returned. She will dash finished her work. Had, have, has. Will dash started. They have they. When dash received the courier. Have they will have, will they have. Why dash finished their project. Won't they have, they won't have they won't. The movie will have dash. Start, started, starting. She will have dash. Leaves, left, leaving. They dash now. Will start, will have started, will be starting. இப்போ ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். Future perfect tense is used to talk about an event planned to happen before a time in the future. இது கரெக்ட். அதாவது ஃப்யூச்சரில் ஒரு ஈவெண்ட் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி நடக்க போகிறதா பிளான் பண்ணுறது. நெக்ஸ்ட், கனெக்ஷன் பிட்வீன் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர். இதுவும் கரெக்டு தான். நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்கோம். பர்ஃபெக்ட் அப்படின்னாலே பாஸ்ட்டுக்கும் அந்த பர்டிகுலர் டென்ஸுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டு ஆன்சர்ஸுமே கரெக்ட். த லாஸ்ட் ஒன் பாஸ்ட் பர்ஃபெக்டை பற்றி சொல்லுது, அதனால் அது ராங். நெக்ஸ்ட், the children will have slept by the time we reach home. நாம் வீடு போய் சேர்ற நேரம் குழந்தைங்க தூங்கி இருப்பாங்க. இங்கே பி அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா பி வந்தால் கண்டினியூஸ் ஃபார்ம் இருக்கணும். வில் பி ஸ்லீப்பிங் அந்த மாதிரி இருக்கணும், அதனால் அது கிடையாது. ஹேட், வில் ஹேட் அப்படின்னு வரவே வராது. ஹேட் அப்படின்றத பாஸ்ட் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுவோம். இது ஃப்யூச்சர் அப்படின்றதுனால அதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், they will not have returned home. அவங்க வீட்டுக்கு திரும்பி இருக்க மாட்டாங்க. இங்கே பி ரிட்டர்ன்ட் அப்படின்னு வராது, ஏன்னா பி இருக்கிறதால கண்டினியூஸ் ஃபார்ம் இருந்தால் தான் கரெக்டாக. நெக்ஸ்ட், ஹேஸ் ரிட்டர்ன்ட் அப்படின்னு வராது. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்றதுனால ஹேவ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், ஹேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், ஷீ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் ஹர் ஒர்க். வில் அப்படின்னு வந்திருக்கிறதுனால ஹேடோ ஹேஸோ யூஸ் பண்ணக்கூடாது. ஹேடுன்றது பாஸ்ட் ஃபார்ம், ஹேஸ்ன்றது ப்ரெசன்ட் ஃபார்ம். ஸோ இங்கே ரைட் ஆன்சர் ஹேவ். வில் தே ஹேவ் ஸ்டார்டட். அவங்க கிளம்பிட்டாங்களா அப்படின்னு கேட்குறது. பேசிக் கோர்ஸில் பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின் சென்டென்சஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்.
ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் தே ஹாவ். நெக்ஸ்ட் ஒன், வென் வில் தே ஹாவ் ரிசீவ் த கொரியர்? அவங்க எப்போ கொரியரை ரிசீவ் பண்ணியிருப்பாங்க? இதுவும் ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ் தான். அதோட WH வேர்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இதுவும் பேசிக் கோர்ஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வில் தே ஹாவ். நெக்ஸ்ட் ஒன், ஒய் ஒன்ட் தே ஹாவ் ஃபினிஷ்ட் தேர் ப்ராஜெக்ட்? ஏன் அவங்க ப்ராஜெக்டை முடிச்சிருக்க மாட்டாங்க? இது ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ். அதில் WH வேர்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் won't அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அண்ட் தென் ஹாவ், அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb, அதாவது V3 verb. நெக்ஸ்ட், த மூவி வில் ஹாவ் ஸ்டார்டட். இதோட மீனிங் மூவி ஸ்டார்ட் ஆகி இருக்கும். இங்கே த மூவி வில் ஹாவ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஸ்டார்டிங் அப்படின்னும் சொல்ல முடியாது, ஏன்னா பி verb இல்லை. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஸ்டார்டட். நெக்ஸ்ட் ஒன், ஷீ வில் ஹாவ் லெஃப்ட். அவ கிளம்பி இருப்பா. இங்கே வில் ஹாவ் அப்படின்னு வந்திருக்கிறதுனால லீவ்ஸோ லீவிங்கோ யூஸ் பண்ணக்கூடாது. த லாஸ்ட் ஒன், தே வில் ஸ்டார்ட் நவ். அவங்க இப்போ கிளம்புவாங்க. தே வில் ஹாவ் ஸ்டார்டட் நவ். அவங்க இப்போ கிளம்பி இருப்பாங்க. தே வில் பி ஸ்டார்டிங் நவ். அவங்க இப்போ கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. இந்த 3 சென்டென்ஸுமே கரெக்டான சென்டென்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் ஃப்யூச்சர், செகண்ட் ஒன் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், தேர்ட் ஒன் ஃப்யூச்சர் கண்டினியூஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2ல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் இப்போது தமிழில் 10 சென்டென்சஸ் ரீட் பண்ணுவேன். நீங்கள் அதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. இந்த எக்ஸசைஸுக்கு அந்தந்த டென்ஸோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்ஸில் வில் ஹாவ் அண்ட் தென் V3 verb அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுவே நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா வில் நாட் ஹாவ் அப்படின்னு யூஸ் பண்ணணும் அண்ட் தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb, அதாவது V3 verb யூஸ் பண்ணணும். இது மட்டும் தெரிஞ்சாலே நீங்கள் இந்த சென்டென்ஸை அழகாக ஃபார்ம் பண்ணிடலாம். எப்படின்னு பார்க்கலாம். நான் எனது 12ஆம் வகுப்பை 2025இல் முடித்திருப்பேன். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் தூங்கி இருப்பார்கள். நெக்ஸ்ட், நான் பார்சலை பெற்றிருப்பேன். நெக்ஸ்ட், அவன் வீட்டு பாடம் முடித்திருப்பான். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் சென்னையை கடந்திருப்பார்கள். நெக்ஸ்ட், அவன் அவனுடைய வீட்டை கட்டியிருப்பான். நெக்ஸ்ட், அவள் ஏற்பாடுகளை செய்திருப்பாள். நெக்ஸ்ட் ஒன், மழை பெய்வது நின்றிருக்கும். நெக்ஸ்ட், அவள் சமைத்து முடித்திருப்பாள். த லாஸ்ட் ஒன், விமானம் தரை இறங்கியிருக்கும். இப்போது இந்த சென்டென்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் எனது 12ஆம் வகுப்பை 2025இல் முடித்திருப்பேன், செய்திருப்பேன், படித்திருப்பேன், இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன? வில் ஹாவ் அப்படின்ற verb யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் V3 verb யூஸ் பண்ணுவோம். இங்கே 12ஆம் வகுப்பு அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். 2025 இயர் வந்திருக்கு, அப்போ இன் அப்படின்ற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணுவோம். முடிக்கிறது அப்படின்னா கம்ப்ளீட் அப்படின்றது verb. அதோட V3 ஃபார்ம் என்ன? கம்ப்ளீட்டட். இது ஏற்கனவே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எப்படி யூஸ் பண்ணோம்? ஐ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட். அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி வரும்? ஐ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் மை 12th ஸ்டாண்டர்ட் இன் 2025. அவர்கள் தூங்கி இருப்பார்கள். தூங்குறது அப்படின்னா ஸ்லீப். V3 ஃபார்ம்னா ஸ்லெப்ட். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்ன்றதுனால வில் ஹாவ் ஆட் பண்ணிக்கணும். அவர்கள்னா தே. அப்போ இது எப்படி சொல்லலாம்? தே வில் ஹாவ் ஸ்லெப்ட். நான் பார்சலை பெற்றிருப்பேன். பெறுதல் அப்படின்னா ரிசீவ் அப்படின்னு சொல்லலாமா? இதோட V3 ஃபார்ம் ரிசீவ்டு. அப்போது வில் ஹாவ் ஆட் பண்ணி எப்படி சொல்லலாம்? ஐ வில் ஹாவ் ரிசீவ்ட் த பார்சல். அவன் வீட்டு பாடம் முடித்திருப்பான். முடிக்கிறது அப்படின்னா ஃபினிஷ். V3 ஃபார்ம் ஃபினிஷ்ட். வீட்டு பாடம் அப்படின்னா ஹோம்ஒர்க். அப்போ இதை எப்படி சொல்லலாம்? ஹீ வில் ஹாவ் ஃபினிஷ்டு ஹிஸ் ஹோம்ஒர்க். அவர்கள் சென்னையை கடந்திருப்பார்கள். கடக்கிறது அப்படின்னா கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். V3 ஃபார்மில் வரும்போது கிராஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கடந்திருப்பார்கள் அப்படின்னு வரதுனால வில் ஹாவ் ஆட் பண்ணிக்கணும். அப்போ எப்படி சொல்லலாம்? தே வில் ஹாவ் கிராஸ்ட் சென்னை. அவன் தனது வீட்டை கட்டியிருப்பான். கட்டுறது அப்படின்னா பில்ட் அப்படின்னு சொல்லுவோம். V3 ஃபார்ம் பில்ட். கட்டி இருப்பான் அப்படின்னா வில் ஹாவ். அப்போ இது எப்படி சொல்லலாம்? ஹீ வில் ஹாவ் பில்ட் ஹிஸ் ஹவுஸ். அவள் ஏற்பாடுகளை செய்திருப்பாள். ஏற்பாடு அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ். செய்கிறது அப்படின்னா மேக். V3 ஃபார்ம்னா மேடு. அப்போ இது எப்படி சொல்லலாம்? ஷீ வில் ஹாவ் மேட் த அரேஞ்ச்மெண்ட்ஸ். மழை பெய்வது நின்றிருக்கும். நிற்கிறது அப்படின்னா ஸ்டாப்.
V3ல சொல்லும்போது ஸ்டாப்ட் அப்படின்னு சொல்லுவோம். மழைக்கு இங்கிலீஷ் ரெயின். நின்றிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ வில் ஹேவ் ஆட் பண்ணோம். அப்போது இட் வில் ஹேவ் ஸ்டாப்ட் ரெய்னிங். அவள் சமைத்து முடித்திருப்பாள். இங்கே முடிக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் வேர்ப். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஃபினிஷ். V3ன்னு வரும்போது ஃபினிஷ்டு. முடித்திருப்பாள் அப்படின்னு சொல்லும்போது வில் ஹேவ் ஆட் பண்ணுவோமா? அப்போது ஷீ வில் ஹேவ் ஃபினிஷ்டு. அவள் முடித்திருப்பாள். எதை முடித்திருப்பாள்? குக்கிங்கை. அப்போது குக்கிங் அப்படின்னு ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஷீ வில் ஹேவ் ஃபினிஷ்ட் குக்கிங். விமானம் தரை இறங்கி இருக்கும். விமானம் அப்படின்னா ஃப்ளைட். தரை இறங்குதல் அப்படின்னா லேண்ட் ஆயிடுச்சு ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதுவே கிளம்பிருச்சு அப்படின்னா டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். தரை இறங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு வில் ஹேவ் ஆட் பண்ணோம். அப்போ இதை எப்படி சொல்லலாம்? த ஃப்ளைட் வில் ஹேவ் லேண்டட். இந்த மாதிரி ஒவ்வொரு டென்ஸுக்கும் அது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ சென்டென்ஸ்னாலும் நம்மளால் ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியும். இப்போது எக்ஸசைஸ் 3ல கார் அப்படிங்கிற டாபிக் தான் கொடுத்துருக்குறேன். இந்த கார் அப்படிங்கிற டாப்பிக்கை யூஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ அதிகமான சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண முடியுமோ ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.